வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். திருவள்ளுவர், எத்தனை அடிகள் பட்டாலும் புரிந்து கொள்ள இயலாத வாழ்க்கையை 2 அடியில் எழுதி புரிய வைக்க முயற்சித்த மாமனிதர் திருவள்ளுவர். அவரை தலை வணங்குவோம். இது தினேஷ் லண்டன் அமிச்சாங்க. தேங்க்யூ தினேஷ். இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனால் அவருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு எப்பொழுதுமே இருக்கும். யாராச்சும் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும், தனக்கிட்ட என்ன இருக்கோ அதை அவங்களுக்கும் ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வெளியில அவங்க வீட்டுக்கு வெளியில ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதா இருந்திருக்காரு. அவருக்கு என்ன பண்ணார், சரி நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் அவருக்கு $1000 அவர் கொடுத்துருக்காரு. இவர் அந்த $1000 கொண்டு போய் அவர் ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்றது, அவளுக்கு ஸ்பெண்ட் பண்ண அவர் ரொம்ப நிம்மதியா நல்லா சந்தோஷமா இருந்திருக்காரு. இந்த வாங்கினவர் கொடுத்தவரும் சந்தோஷமா கொடுத்துருக்காரு. கொஞ்ச நாள், பல வருஷம் ஆக்சுவலி கொடுத்துட்டே இருந்திருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு மாசம் அவருக்கு $1000 கொடுக்கறதுக்கு பதிலா $750 கொடுத்தாரு. இவர் $750 சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னு அவர் கேட்கல. அப்புறம் அவர் சந்தோஷமா தான் இருந்தாரு. ஸோ இவரும் ஓகே, அவருக்கு மேனேஜ் பண்ண முடியும், 750 மேனேஜ் பண்ணணும் இவரும் நினைக்கிறாரு. அப்புறம் இப்படி கொஞ்ச நாள் $750 கொடுக்குறாரு. அப்புறம் 2 வருஷம் ஆயிருது. அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த $750 குறைச்சு $500 கொடுக்குறாரு. இந்த $500 வாங்கினோடனே இந்த வாங்கினவர் கேள்வி கேட்டாரு, ஏன் இப்போ $1000 750 ஆச்சு, $700 ஏன் இப்போ 500 ஆச்சு? இப்படிதான் மாசம் கொடுக்க போறீங்களா, இல்ல அப்படியே குறைச்சு கடைசியில் ஒன்றும் கொடுக்காம போயிருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டோன்னே அவர் சொன்னாரு, நான் உனக்கு கொடுத்தப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் நான் $1000 பல வருஷமா கொடுத்துட்டு இருப்பேன். என்னோட பசங்களாம் சின்ன பசங்களா இருந்தாங்க. அப்ப என்னால் $1000 கொடுக்க முடிஞ்சது. இப்போ அதுக்கப்புறம் என்னோட பெரிய பையன் யூனிவர்சிட்டி போயிட்டான். யூனிவர்சிட்டி போனா அவனுக்கு நிறைய செலவாச்சு. அதனால என்னால் உனக்கு $1000 கொடுக்க முடியல. நான் $750 கொடுத்தேன். நீயும் மேனேஜ் பண்ணிட்ட. இப்போ என்னோட 2வது பையனும் காலேஜ் போயிட்டான். அப்போ 2 பேரும் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுனால என்னால் சமாளிக்க முடியல. சரி உனக்கு கொடுத்து பழக்கிட்டமே, நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லி தான் நான் $500 கொடுத்தேன். நான் ரொம்ப சாரி, என்னால் இதுக்கு மேலே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. எனக்கு இப்போ இவ்வளோதான் கொடுக்க முடியுது. இதுக்கு மேலே எனக்கு தேவை இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு நிலைமையில எனக்கு உனக்கு $500 கொடுக்க முடியும், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டுட்டு நான் வாங்கினவர், அப்போ உன்னோட பசங்க என்னோட காசுல தான் படிக்கிறாங்க, நீ அந்த அளவுக்கு சம்பாதிக்கல அப்படிதானே நீ சொல்ற அப்படின்னோடனே இவரு ஷாக் ஆகி பார்த்தாரா. ஆமா, நீ எனக்கு மாசம் $1000 கொடுத்துட்டு இருந்த, அதை குறைச்சு $750 கொடுத்த. $750 இப்ப $250 உன்னோட பெரிய பையனுக்கு செலவு பண்ணியிருக்க. அப்ப அவன் என் காசுல தானே படிச்சான். இப்போ நீ $500 கொடுக்குற, $1000 கொடுக்க வேண்டிய இடத்துல $500 கொடுக்குற, $500 கட் பண்ணிட்ட. அப்போ உன்னோட பெரிய பையனும் சின்ன பையனும் என்னோட காசுல தானே படிக்கிறாங்க. சரி பரவாயில்ல, படிக்கட்டும், நல்லா இருந்தா சரி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இதை கதை படிச்சுட்டு ரொம்ப ஜோக்கா இருந்துச்சு. எப்படி மக்கள் நினைக்கிறாங்க பாருங்க. அவர் உதவி செஞ்சதை விட்டுட்டு இவர் அதுவே தன்னோட காசா நினைச்சிட்டு அது உரிமை கொண்டாடி அதுதான் அவரோட காசுன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. அவர் அந்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நம்ம சுத்தி நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம உதவி பண்றோங்கிற விஷயத்தையே மறந்தாங்க. ஏன்னா நீண்ட நாள் உதவி பண்ணும்போது அவங்க அந்த உதவிங்கிறதே மறந்து அது தங்களோட சொந்தம்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உங்களை சுத்தி யாராச்சும் இருக்காங்க, யாராச்சும் பார்த்தீங்க, யாராச்சும் உங்க கண்ணில் பட்டாங்க, இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தா என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உங்களோட கமெண்ட்டை படிக்க. ஓகேயா? தேங்க்யூ.